தமிழ்நாடு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ளஃபி ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, அரை பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக நுர வர மாதிரி பீட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட எல்லாம் ஆட் பண்ணி நல்லா நுர வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நுர வருது. நல்லா நுர வர மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நுர வர மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தாளிக்கிற கரண்டி எடுத்திருக்கேன், குட்டியாக ஃப்ளஃபியாக செய்கிறதுக்கு. அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஈவனாக வரத்துக்காக ஸ்பூனில் நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம நல்லா அது வேகட்டும், நடுவில்லாம் வேகணும். கொஞ்சம் வெந்தோடனே பொறுமையாக கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்து அந்த தாளிக்கிற கரண்டிலே அந்த ஆம்லேட்டை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் வெந்துட்டும். 2 சைடும் வெந்தோடனே பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம் சூடாக. இதோ நம்மளுடைய ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி.